விஜய் டிவில தீபக் அண்ட் நட்சத்திரா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தது தான் தமிழும் சரஸ்வதிங்கிற சீரியல். இந்த சீரியலானது 2021 ஜூலை மாசத்திலிருந்து டெலிகாஸ்ட் செய்யப்பட்டுச்சு. இந்த சீரியலினுடைய டைரக்டர் குமரன் அப்படின்னு சொல்லும்போதே அவர்கிட்ட இருந்து இந்த சீரியல் வரதுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த சீரியலுக்கு. அந்த எதிர்பார்ப்பை ஆல்மோஸ்ட் 700 எபிசோடுகளை தாண்டி பூர்த்தி செஞ்சுட்டு இருந்த வகையில சமீபத்தில் வந்த ஒரு சில எபிசோடுகள் ரிப்பீட்டடான கண்டென்ட்டா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த சீரியல் மேல இருந்த கிரேஸ் குறையவும் ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கறத டீம் சைடு இருந்தே ஒரு சில விஷயங்கள் மூலமா நம்மளுக்கு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை உறுதி செய்யற வகையில தீபக் அவர்களுமே அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவரு கூடயே டிராவல் ஆகிட்டு இருக்கிற அந்த நமச்சிங்கிற கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கிற யோகேஷ ஒரு வீடியோ எடுத்து ஃபீலிங்ஸ் ஃபார் டிஎன்எஸ் விராப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி இந்த சீரியலினுடைய கிளைமேக்ஸ் எபிசோடு ஷூட் பண்ணப்பட்ட தருணத்துல கூடிய சீக்கிரமே அந்த ஃபைனல் எபிசோட டெலிகாஸ்டும் பண்ணிருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த சீரியலானது பிடித்த மாதிரி வகையில் இருந்திருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பிடிக்காத வகையிலையும் சீரியலானது அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேரால இந்த கண்டென்ட் ரிப்பீட்டடா இருக்குது, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்றாங்க, அது போர் அடிக்கிற வகையில இருக்குதுன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த சீரியல் மேல எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே ஒரு சில இடங்கள்ல டீம் சைடும் ஒத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இந்த சீரியலினுடைய எண்டுக்கான ஒரு காரணமா இந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாராலையும் சொல்லப்படுது. என்னதான் இந்த சீரியல்ல ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்திருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்காத வகையில் அமைஞ்சிருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இந்த சீரியலானது பிடிச்ச மாதிரியான வகையில தான் இருந்திருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த சீரியல் முடிய போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்துருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த தமிழும் சரஸ்வதியினுடைய ஃபைனல் எபிசோடானது டெலிகாஸ்ட் பண்ணதான் போறாங்க. ஸோ திரும்பவும் தீபக் அண்ட் நட்சத்திரா அண்ட் இந்த டீம் ஆனது எந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துல ஒரு சீரியல் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களோ, பிளஸ் இந்த சீரியல் முடியறத நினைச்சு நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அது எல்லா விஷயத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு படம் பிடிக்கல அப்படின்னா என்ன நாக்கப்படுகிற மாதிரி கேளுங்க. குடும்பங்கள் கொண்டாடும் முதல் ஏ சர்டிபிகேட் திரைப்படம் அது பிரஷர் மாதிரியே இல்லை இன்னைக்கு ஆக்சுவலி. அப்போ ஏன்னு தெரிஞ்சுதான் படம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமா சார் இது படத்துல இருந்து தானே கட் பண்ணிருக்கோம். பிரஸ் மீட்லயே நடந்த சண்டை வீடியோ நீங்க பாத்திருக்கீங்க. ஏன்னா அது அவன் சொல்ற விதத்திலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பிடிச்சிருக்கோம்னு நமக்கு தெரியும். நல்லா இருந்ததுன்னா யாருமே சொல்றாங்க. எழுது இருக்கும் அவருக்கு ஜேர்னலிஸ்ட் என் கையை பிடிச்சி இழுத்தார். எனக்கு இப்பவும் அந்த பிரஸ் மீட்டை நினைச்சா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. அந்த மெயின் ஆஃபீஸர் சென்சார் இது ஒரு பெரிய புளுத்தி மாதிரி அவரு எதனால இவ்வளவு பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது தெரியல. அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அதான் ஒரு 95 கூட இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எழுதுனதே ரிவ்யூஸ், அவ்வளவு வீடியோ ரிவ்யூஸ் நீங்க பாத்துருப்பீங்க. எல்லாருமே உச்சக்கட்ட யூடியூப்ல போனா நம்ம என்ன வேணா பார்க்கலாம். அது பேரண்ட்ஸ் அதை எந்த அளவுக்கு அதை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க. கெட்ட வார்த்தைய என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. கிட்ட படம்